வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். சிவகாமியின் சபதத்துல நம்ம 4 அத்தியாயங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது அத்தியாயம். அத்தியாயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளை. இந்த பேர்லயே உங்களுக்கு யார பத்தி கல்கி சொல்ல போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கோங்க. ஆமாங்க, பரஞ்சோதியை பத்தி தான் சொல்ல போறாரு. அதாவது பரஞ்சோதி எங்க பிறந்தா, உங்களுடைய முன்னோர்கள் என்னவா இருந்தாங்க, அதுக்கப்புறமா அவனுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்ல போறாரு. வாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். பரஞ்சோதி எங்க பிறந்திருக்கிறாப்ல அப்படின்னு சொன்னா, பொன்னி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய கீழே செங்காட்டங்குடி அப்படின்ற அழகான ஒரு ஊர்ல தாங்க பிறந்திருக்கான். அவனுடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணினாங்க இல்லையா சோழர்கள். அவங்களுக்கு கீழே படைத்தலைவர்களா இருந்திருக்காங்க. அவங்கள மாமாத்திரர் அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த மாமாத்திரர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோழர்களுடைய பெருமை கொஞ்சம் குறைஞ்சி பல்லவர்களுடைய பெருமை கொஞ்சம் கூடும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த படைத்தலைவர்கள் அப்படின்ற பதவியை விட்டுட்டு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குலத்துல பிறந்தவன் தான் பரஞ்சோதி. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா தந்தையார் இறந்து போறாரு. தாயாருடைய செல்ல பிள்ளையா வளர்க்கப்படுறான் பரஞ்சோதி. ஆக அத்தியாயத்து பேர் வந்தாச்சா? சரி, இப்போ முரடன் பொல்லாதவன் அப்படின்ற பேர்ல ஊர்ல ஏகப்பட்ட சேட்டை. யாரு? பரஞ்சோதி. சண்டைன்றது சர்க்கரையும் பாலுமா இருந்துச்சாமா பரஞ்சோதிக்கு. சும்மா இல்ல, அவனுடைய முன்னோர்கள் படைத்தலைவர்களா இருந்தாங்க. அப்போ சண்டை அப்படிங்கிறது ரத்தத்திலே ஊறி இருக்கும் இல்லையா? அதனால எல்லா வீர விளையாட்டுகள்லயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருந்திருக்கிறான் பரஞ்சோதி. இப்படி சேட்டை பண்ணிட்டே இருக்கிற பரஞ்சோதியை பார்த்து அவங்க அம்மா வடிவழகிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளை எப்படி திருத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவுக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவெண்காட்டுப்பதியில இருக்காரு. யாரு? இந்த வடிவழகியோட அண்ணா. சரிங்களா? அவர் தீவிர சிவபக்தர். அது மட்டும் இல்ல, ஒரு வைத்தியர். தமிழும் இலக்கியமும் அவ்வளவு அத்துப்படி அவருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மூத்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா உமையாள். இந்த உமையாளுமே ரொம்ப அழகி. அது மட்டும் இல்ல, சிவபக்தை. இந்த பொண்ணை எப்படியாவது பரஞ்சோதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வடிவழகி. ஆனா அது நடக்குமா? முரட்டு பிள்ளையாச்சே. அவங்க அண்ணா ஏத்துப்பாரா இப்படி ஒரு முரட்டு பிள்ளைய அப்படின்னு சொல்லி கவலையில இருக்காங்க வடிவழகி. இதுக்கு இடையில பரஞ்சோதிக்கு பாடம் சொல்லி கொடுக்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் போறாங்க. யாராலையும் அவரை படிக்க வைக்க முடியல. எல்லாரும் வடிவழகிட்ட சொல்றாங்க, உங்களுடைய பையன் ரொம்ப புத்திசாலி, ஏக சந்த கிராகி. அதாவது ஒரு விஷயத்த கேட்டா உடனே கப்புன்னு பிடிச்சுக்கிறாப்ல. ஆனா அந்த ஒரு விஷயத்த கேட்க வைக்கிறதுக்குள்ள எங்களுடைய பிராணன் போயிடுது அப்படிங்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் எல்லாம். சில பேர் தண்ட உபாயத்தெல்லாம் கையாளலாமா அப்படின்னு பாக்குறாங்க. எதுவுமே அங்க அவங்களால செய்ய முடியல. இதனால வடிவழகிக்கு ரொம்பவே கவலையா இருக்குங்க. ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் அவனோட தாயும் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா திருவெண்காட்டுக்கு போறாங்க. அங்க பரஞ்சோதி உமையாள பாக்குறான். உமையாளோட கல்யாண பேச்சு அங்க நடக்குது. மாமாவும் அம்மாவும் பேசிக்கிறத எல்லாத்தையுமே பரஞ்சோதி கேக்குறாப்ல. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்துடுறாங்க. எங்க இருந்து? திருவெண்காட்டுல இருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வடிவழகி ரொம்ப கவலையோட தரையில படுத்துட்டு இருக்காங்க. கண்ணீர் வந்துட்டே இருக்கு கண்ணுல. அந்த நேரத்துல பரஞ்சோதி வீட்டுக்கு வராப்புல. அம்மா படுத்திருக்கிறத பாக்குறாப்புல. ஆனா எதையுமே அவன் கண்டுக்கல, சமாதானமும் சொல்லல. அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாப்புலன்னா, அம்மா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ தடை போடக்கூடாது அப்படின்றான். அவங்க அம்மா இவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லி எழும்பி உட்காடுறாங்க கண்ணை தொடச்சுட்டே. அப்ப கேக்குறான், அம்மா நான் காஞ்சி மாநகருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. காஞ்சி மாநகருக்கு எதுக்கு போகணும்? கல்வி கற்கதான் அப்படின்றான். அதாவது படிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்றான். படிக்கிறது தான் இங்கே படிக்கலாமே, நீ ஏன் காஞ்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பரஞ்சோதி சொல்றாப்புல, இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சி மாநகரை போல கல்வி நிலையங்கள் கொண்ட ஊர் எங்கேயுமே கிடையாது. அதனால நான் அங்க போய் தான் படிப்பேன் அப்படின்ட்டு சொல்றான். இத்தனை நாள் படிக்காம நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா நேரத்தையும் வீணடிச்சிட்டேன். அதனால கண்டிப்பா போகணுமா, தடை சொல்லாத அப்படின்னு சொல்றான் பரஞ்சோதி தன்னுடைய தாயான வடிவழகி கிட்ட. இப்போ அந்த தாய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஆனந்த கண்ணீரும் வருது, கவலை கண்ணீரும் வருது. என்ன சொல்றான் பையன், ஆனா படிக்கணும்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? பரஞ்சோதி சொன்ன மாதிரி அந்த காலத்துல காஞ்சி மாநகரம் கல்வியில சிறந்து விளங்கி இருந்திருக்கு. வேதங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கும் அங்க பாடசாலைகள் இருந்திருக்கு. தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கும் பல ஆசிரியர்கள், கல்வி நிலையங்கள்லாம் அங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, புத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அங்க பாடசாலைகள் இருந்திருக்கு. சமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கும் சமண பள்ளிகள் இருந்திருக்கு. இது மட்டுமா, சித்திரம், சிற்பம், நடனம், இசை, எந்த கலையை படிக்கணும்னாலும் காஞ்சிபுரத்துக்கு வந்தா, அதாவது காஞ்சி மாநகரத்துக்கு வந்தா
எதை வேணாலும் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நகரமாக கலைமகளின் உறைவிடமா இருந்திருக்கு காஞ்சி மாநகரம். இதெல்லாம் விட மிகச் சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருந்ததுங்க காஞ்சி மாநகர்ல. என்ன அப்படின்னு சொன்னா, சக்கரவர்த்தியா இருக்காரு இல்லையா மகேந்திர பல்லவர், இவர் சமண சமயத்துல இருந்து திருநாவுக்கரசருடைய அருளின் மூலமாக சைவ சமயத்துக்கு, அதாவது சிவநெறி செல்வரா மாறி இருந்தாரு. பெரிய சம்பவம் இல்லையா? சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வர்றதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்பர் மூலமா தான் மகேந்திரவர்ம பல்லவர் சைவ சமயத்துக்கு வந்தாரு. இந்த சம்பவம் நடந்ததுனால காஞ்சி மாநகரம் அப்ப ஒரு பெருஞ்சிறப்பு பெற்ற நகரமா விளங்கி இருந்திருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கான் யாரு? பரஞ்சோதி. அதனால என்ன பண்றான் பாருங்க, காஞ்சி மாநகருக்குத்தான் நான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய குழந்தை படிக்க போறேன்னு சொல்லும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அவங்க கண்ணுல இருந்து ஆறா பெருகிட்டே இருக்குங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்க போறாங்க? திருவெண்காட்டுக்கு போய் மாமா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி காஞ்சி மாநகருக்கு பையன் போகணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கிடையில நம்ம பரஞ்சோதி தன்னுடைய தாய்கிட்ட ஒரு உறுதியை வேற வாங்கிக்கிறாப்ல. என்ன அப்படின்னு சொன்னா, கல்யாணம் அப்படின்னு சொன்னா உமையாலத்தான் நான் பண்ணிப்பேன், நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம நீதாம்மா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவழகி கிட்ட பரஞ்சோதி ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாப்ல. அதுவுமே சந்தோஷமா இருக்கு அந்த அம்மாவுக்கு. படிச்சாதான் ஒரு பொண்ணு கொடுத்துட போறாரு, அவ்வளவுதானே. அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக மொத்தத்துல எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா பரஞ்சோதிய காஞ்சி மாநகருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த தமையனார் இருக்காரு இல்லையா, வடிவழகியோட அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, நாவுக்கரசர் எனக்கு தெரியும், நான் அவருக்கு ஒரு ஓலை எழுதி கொடுக்குறேன், அதே போல ஆயனருக்கும் ஒரு ஓலை எழுதி கொடுக்குறேன், ரெண்டையுமே கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, பரஞ்சோதி மனசையும் புரிஞ்சுட்டு உமையால உனக்கு தான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆஹா, எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஆக நல்ல நாள் நல்ல வேளையில அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம பரஞ்சோதி எங்க புறப்படுறாப்புல? காஞ்சி மாநகருக்கு புறப்படுறாப்புல. இறுதியா பரஞ்சோதியோட மாமா இருக்காரு இல்லையா, அவர் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தம்பி நீ போறதெல்லாம் சரிதான், வேலை எடுத்துட்டு போற, இந்த வேலை காஞ்சிபுரத்துக்குள்ள போன உடனே என்ன பண்ணணும்? எரிஞ்சிடணும். முழுக்க முழுக்க உன்னுடைய கவனம் எதுல இருக்கணும்? படிப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்குறாரு. இப்படி இந்த அத்தியாயம் நிறைவு பெறுதுங்க. ரொம்ப ரொம்ப அழகான அத்தியாயம் இல்லையா? பரஞ்சோதி யாரு, அவனுடைய முன்னோர்கள் யாரு, அவங்க அம்மா யாரு, மாமா யாரு, மாமா பொண்ணு பேரு என்ன, இவங்களுக்கு திருமணம் எப்படி நடக்க போகுது, அதாவது இவன் எங்க போய் படிக்க போறான், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணமா, எல்லாத்தையுமே விலாவாரியா இந்த ஒரு அத்தியாயத்துல செல்ல பிள்ளை அப்படின்ற தலைப்புல கல்கி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டும்.